Hello guys, welcome back to our channel Tamil F2S. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நான் வந்து நம்ம சேனலுக்காக புதுசாக வந்து ஒரு வயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ஃபார் அப்கிரேட் lavalier மைக்ரோஃபோன் சிஸ்டம். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா F2Sங்கிற பிராண்டில் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். Check the mic and make sure it sound right, boys. Okay, so இதுதான் வந்து அந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படிங்கிற பிராண்ட் வந்து F2S. ஓகே, நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி யூஸ் ஆகுன்னு பார்த்துலாம். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லைவ் ஷோ, இன்டர்வியூ, vlog, ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயும் அதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இது வந்து plug and play, 20 meters of accessible reception, precise radio, clear timbre, highly sensitive and widely compatible அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம் அவங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம கவர் எல்லாமே ரேப் அப் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ் வயர்லெஸ் lavalier மைக்ரோஃபோன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி புல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அந்த மைக், வயர்லெஸ் மைக். ஸோ நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பேக்கிங் எல்லாமே. அண்டு மேலே வந்து அந்த இதோட செலோ டேப் போடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து கனெக்டர், இது வந்து ஃபோனோட நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அண்டு இது வந்து நம்மளோட அந்த நம்ம காலரில் வந்து மாட்டிக்கிற அந்த மைக். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் மேலே உள்ள ஃபோமே நல்லா இருக்குது. அண்டு நல்ல கிளிப்புமே வந்து நல்ல பிளாஸ்டிக்கில் நல்ல ஃபேமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஓகே, இது ஒன்றும் இல்லை. ஸோ இது கூடவே வந்து நமக்கு ஐஃபோனோட அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சி டைப், வந்து நம்ம ஐஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது சி டைப். ஸோ இதுதான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம OnePlus நாடுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ பேக்கிங் சூப்பராக இருக்குது. மேபி இது சைனா ப்ராடக்ட்னு நினைக்கிறேன், அதுதான் சைனீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மேடின் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், மேட் இன் சைனா. அண்ட் அதோட மேனுவல் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம படித்து பார்த்துட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். அண்ட் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிள், சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த சி டைப் சார்ஜிங்க்கும் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நீங்கள் சார்ஜ் பண்ணால் போதும், அது ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 10 hours வரைக்கும் அது வந்து எவர்லெஸ்ட் ஆகும் அந்த மைக். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசீவர் வந்து சார்ஜ் பண்ண தேவையில்ல, அது வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இது வந்து 20 meter டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிசீவர் இருக்குது, ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அண்ட் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். ஸோ அது கூட வந்து ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவருக்கு அனுப்புவோம். ஸோ ரிசீவர் வந்து இது. ஸோ இது நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இது ஸ்விட்ச் ஆனுக்கு. ஸோ எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுன்னா, ஓகே, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். அப்புறம் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேரிங் மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து இந்த ரிசீவரை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பேர் ஆகிடும். அது வரைக்கும் வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேரிங் மோட். அண்ட் இதிலே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆகும். இது கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் பண்ணுறது. அப்புறம் இப்போ நம்ம பேர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து டைப் சி வந்து ரிசீவர் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோனோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணோன்னே அது பேர் ஆகிடும் பாருங்கள். ஸோ இப்போ பிளிங்க் ஆகுது, ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ பேர் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து உங்களால் வந்து நார்மல் கேமராவில் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் ஓப்பன் கேமரா அதில் தான் யூஸ் பண்ண முடியும். அண்டு நீங்கள் உள்ளே வந்து செட்டிங்ஸில் வந்து ஓடிஜி அப்படிங்கிற செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும். அது எப்படி ஆன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஓடிஜின்னு டைப் பண்ணுங்கள், போய் சர்ச் பண்ணுங்கள். மேலே ஓடிஜி ஸ்டோரேஜ்னு வரும், எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மைக் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் இன்ஆக்டிவ் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே செக் பண்ணிக்கணும் இது வந்து ஆக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து என்னோடய காரலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோடய காரலில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிடுவேன். அண்ட் என்னோடய ரிசீவர் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்ம ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் கேமரா வந்து என்னோடய இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த வீடியோ செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சோர்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து எப்போயுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த இது ஒர்க் ஆகும் மைக். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ வந்து இந்த லாவலியர் வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட சவுண்டு தான். ஸோ இப்போ நான் தூரமாக போகிறேன். ஸோ நான் தூரமாக போய் பேசுகிறேன். இப்போயுமே வந்து என்னோடய வாய்ஸ் சிமிலராக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். அப்படி இருந்ததுன்னா இது வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தூரமாகவே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இது வந்து இந்த வாய்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மைக் வந்து கரெக்டாக இருக்கும். பட் வாய்ஸ் வந்து லோ ஆச்சுன்னா வந்து தூரத்தில் வந்து ரிசீவ் ஆகணும்னு அர்த்தம். ஸோ எப்படி வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னோடய புது லாவலியர் மைக்ரோஃபோனோட சவுண்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி வர்ற சவுண்டு வந்து இதுதான். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். பாய், சியர்ஸ், ஹேவ் a great day. It sound right, boys.